இன்னைக்கு செங்கோட்டையனோட இந்த முயற்சியை வந்து நீங்கள் ஓபிஎஸ் ஸ்டாலினை பார்த்ததோட தொடர்ச்சியாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா முதல்ல யாருக்கிட்ட இருந்து வருது ரியாக்ஷனு? மனம் குளிர்ந்தேன் என் மனதின் குரல் யார்? மன் கி பாத். மோடியோட மன் கி பாத் மாதிரி எனக்கு மனதின் குரல்ன்றாரு ஓபிஎஸ். சசிகலா வரவேற்கிறாங்க, டிடிவி வரவேற்கிறாங்க. எப்படி அவர் பிரித்து ஒன்றுபடணுன்றது நோக்கம் நல்ல நோக்கம் தாங்க. எடப்பாடி ஆங்கிளில் பாருங்கள், ஒன்றுபட்டால் அதிமுக நல்லதா, தமிழ்நாட்டுக்கு நல்லதா இருக்கலாம், எடப்பாடிக்கு நல்லது இல்லையா? இவங்க வந்து சசிகலா இன்னமும் தன்னை பொதுச் செயலாளர் தான் அறிக்கப்படுறாங்க. நீக்கினதை எதிர்த்து எடப்பாடி ஓபிஎஸ் போட்ட கேஸ் எல்லாம் கோர்ட்டில் இருக்குது. ஒரு பக்கம் நீ கோர்ட்டுக்கும் போக, இன்னொரு பக்கம் அரசு ரீதியாக வந்து சேர்த்துக்கணும், எப்படி சேர்த்துப்பாங்க? டிடிவி அவர் ஏடிஎம்கேவே இல்லைங்க, அவர் தனி கட்சி ஆரம்பிச்சு போயிட்டாரு. அவரே சொல்லிட்டாரு. அதிமுக ஒற்றுமையை பற்றி டிடிவிக்கு என்ன கவலை? அவருக்கு எந்த கவலையும் கிடையாது. அவர் எதுக்கு இதை பேசணும்? ஓபிஎஸ்க்காக நான் பேசுகிறேன் அப்படின்ற அது இன்னொரு கட்சி விவகாரம். நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் அதிமுக உள்ளே இருந்து பேசணும், இல்லை அதிமுகலேருந்து வெளியில் வந்த பிறகு நான் தான் அதிமுகன்னு போராட்டம் நடத்திட்டு பேசணும். நீங்கள் தனி கட்சி ஆரம்பித்து போயிட்டீங்க. அதிமுக எக்கடு கட்டு போனால் உங்களுக்கு என்ன வந்து? அதுவே பலரும் முயற்சிக்கிறார்கள். எடப்பாடி சொன்ன இன்றைக்கி ஏதோ பேட்டி கொடுத்துருக்காருன்றாங்க, 1 hour பேட்டி ஏதோ ஏஜென்சிக்கு பிடிஐக்கு யாருக்கு கொடுத்துருக்காருன்றாங்க. இந்த பேட்டி அவர் தெளிவாக பேசியிருக்காரு, சுச்சுவேஷனை கிளியர் பண்ணியிருக்காரு. பட் அவரும் ஓரளவு இறங்கி வரணும். இது இறங்கி வருமா நமக்கு தெரியல. இது எங்கே போய் முடியுன்றது. ஏன்னா இப்போ மற்ற மந்திரிகளும் பேச ஆரம்பித்தாங்கன்னா சிக்கல் தான். இது செங்கோட்டையனோட நின்றுடுச்சுன்னா எடப்பாடி தப்பிச்சிட்டாரு.